அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அருள் அப்படின்னா காசு, பணம், பொருளாதாரம் இதுதானே அப்படின்னு நிறைய மக்கள் நினைக்கிறாங்க. அல்லாஹுடைய அருளை நாம் எண்ணி முடியாது. அந்த அளவிற்கு எல்லாமே அல்லாஹுடைய அருளாக இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹுடைய அருளா அப்படின்னு நாம் நினைக்கிற பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படியான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்லாஹுடைய அருளை பற்றி நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம். சும்ம லத்துஸ் அலுன்ன யௌமைதீன் அனினை, அந்நாளில் அருள்கடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிற வார்த்தை. இப்போ அல்லாஹுடைய அருள் நிறைய இருக்கிறது. அதில் இதுவெல்லாம் அல்லாஹுடைய அருள் என்று நாம் தெரியாத பல செய்திகள். அதில் மிக முக்கியமானது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவு, அது அல்லாஹுடைய அருள். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற குணம், கோபம், பொறுமை, வெட்கம், நளினம், மென்மை, முரட்டுத்தனம், இப்படி எண்ணிக்கொண்டே செல்லக்கூடிய அளவிற்கான குணங்கள், இவை அல்லாஹுடைய அருள். இந்த அருள் கொடைகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். நம்முடைய கோபத்தை பற்றி விசாரிக்கப்படுவோம். எப்படி விசாரிக்கப்படுவோம்? உனக்கு நான் கோபம் என்ற குணத்தை கொடுத்தனே, அந்த அருளை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய்? ஒரு அருள் கொடை எப்படி நற்காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை வைத்துத்தான் அந்த அருள் கொடைக்கான கேள்வியின் பதிலுக்கு வெற்றி உண்டு. ஆனால் நம்மள பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கோபம் என்பதே வாழ்க்கையில் படவே கூடாது, பொறுமையாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அறிவுடையவரும் அறிவில்லாதவர்களும் சமமாவார்களா? அப்போது சிறந்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய அறிவை வைத்து நம்முடைய குணங்களை சரியாக நம்ம பயன்படுத்தணும். உதாரணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிறேன். அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், நபியே, நீர் நளினமாக நடந்து கொள்கிறீர். அல்லாஹுடைய அருளின் காரணமாக, அல்லாஹுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் நளினமாக நடக்க. நளினம் என்ற அந்த ஒரு குணம் அல்லாஹுடைய அருள். அந்த காரணத்திற்காகத்தான் நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் முரட்டுத்தனம் உடையவராகவோ கடின சித்தம் உடையவராக இருந்திருந்தால் உங்களை விட்டும் அவர்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள். அப்போ நளினம் என்பது அல்லாஹுடைய அருள். அதுபோன்று ஒவ்வொரு குணமும் அல்லாஹுடைய அருள். அந்த அடிப்படையில் கோபம் என்ற அல்லாஹுடைய அருள் இருக்கு இல்லையா, இந்த குணம், அதை கோபமே படக்கூடாது என்பது கிடையாது. அறிவு என்ற சிறந்த நிர்வாகியை வைத்து தேவையான இடத்தில் கோபப்படணும், தேவையில்லாத இடத்துல கோபப்படக்கூடாது. தேவையுடைய இடத்துல பொறுமை காக்கணும், தேவையில்லாத இடத்துல பொறுமையோடு இல்லாமல் அதற்குரிய காரியத்தை செய்யணும் என்பதை பார்க்குறோம். அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி பாருங்கள். 2 செய்தி. ஒரு செய்தி, ஒரு உயர் குலத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிடுறாங்க. இந்த அல்லாஹுடைய சட்டத்தை அந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவமானகரமாக கருதி, எங்களுடைய குலத்திலிருந்து ஒரு பெண் திருடிட்டா, இப்போ இவளுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் நம்முடைய குலங்கள் அவமானப்படுற மாதிரி ஆயிடுது என்ற மாதிரியான சிந்தனையை கொண்டு வந்து இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேச முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமான மிகவும் விருப்பமான ஒருவரை அணுகுவோன்னு சொல்லி அவரை அணுகி அவரை போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேச வைக்கிறாங்க. அவரும் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசுகிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது போன்று இந்த பெண்மணிக்கு வேறு அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம் அல்லாத வேறு ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமான அவரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திலா மாற்றத்தை கேட்டு நீ வந்திருக்கிறாய்? இன்னும் சொல்ல போனால் உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஏன்னா ரொம்ப பிடிச்ச ஆள்னா நம்ம அப்படி தானே சொல்லுவோம், உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்கிட்ட யார் சொல்லி விட்டாங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்க விஷயத்தில் எந்த இது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த தன்னுடைய நேசத்திற்குரிய அவரிடத்துல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்திலா நீ மாற்றத்தை கொண்டு வருகிறாய் என்ற கோபத்தோடு சொன்னாங்க. அப்போ தீமையான காரியத்திற்காக வேண்டி கண்டிப்பாக கோபப்படணும். அப்போ இந்த கோபத்தை இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிறாங்க. போர்க்களத்தில் பொறுமை காக்கக்கூடாது. போர்க்களத்தில் போய் பொறுமையை போதிக்கிற இடம் இல்லை. தன்னையும் தன் நாட்டு மக்களையும் தன் நாட்டு வளங்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் காப்பாற்றுகிற ஒரு போர் வீரன் அந்த போர்க்களத்தில் போய் முரட்டுத்தனமாக கடின சித்தமுடையவனாக அதெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே போய் நின்றுக்கிட்டு இல்லை பொறுமையின் சிங்கரனாலாம் அங்கே பேசக்கூடாது. அப்போது போர்க்களத்தில் பொறுமை இருக்கக்கூடாது, தீமையான காரியத்தை பார்த்துட்டு கோபப்படாமல் இருக்கக்கூடாது. அப்போ கோபம் என்ற குணத்தை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பார்க்குறோம். அதே போன்று நாம் எங்கெல்லாம் கோபப்படுவோமோ, தேவையில்லாத விஷயத்துக்கு படுவோமோ, அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கோபமே பட மாட்டாங்க, பொறுமையை கையாளுவாங்க. அப்போ பொறுமை என்ற குணத்தை எப்படி கையாளுறாங்க? இன்னொரு செய்தியை பாருங்கள். ஒரு பெண்மணி அவங்க வீட்டில் உள்ள ஒரு இறப்பின் காரணமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகிட்ட போய் சொல்கிறாங்க, யுத்தக்குள்ள அல்லாஹ்க்கு பயந்துக்கமா, அழுகாதீங்க, பொறுமையாக இருக்குங்கிறாங்க. அந்த பெண்மணி பொறுமை மீறி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் தெரியும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல நாம இருந்தால் என்ன செய்வோம்? கோபத்தின் உச்சத்துக்கு போயிடும். நான் ஆறுதல் தானே சொன்னேன், உனக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், சாபம் விட்டேனா? உனக்கு நான் சொன்னது அறிவுரை, அது இல்லாமல் நீ என்னைய என் வீட்டில் இப்படி நடக்காதான்னு பேசுறியே என்ற அளவுக்கு நம்ம கோபத்தை அந்த இடத்துல காட்டும். அப்படி கோபத்தை காட்டாமல் பேசாமல் போயிட்டா கூட 3 நாளைக்கு சோறு சாப்பிட மாட்டோம். நீ இப்படி பேசிட்டாங்களே, என்னை அப்படி ரோட்டில் வச்சு பேசிட்டாங்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்
இப்படி அந்த பெண்மணி சொன்ன உடனே எந்த ரியாக்ஷனும் காட்டலை, கோபம் காட்டலை, நான் யார் தெரியுமா, நான் அதிகாரம் தெரியுமா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தெரியுமா, நான் ஒரு ஆம்பளை தெரியும், எந்த பேச்சும் இல்லை. பேசாமல் போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். நம்மளும் சில நேரத்தில் பேசாமல் போவோம். போகிறப்ப ஏங்க மூஞ்சி டல்லாக இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா, இல்லைம்மா அந்த அம்மா ஒன்று நின்றுட்டு இருந்தாங்க, இப்போ அமைதியாக இருங்கன்னு சொன்னேன், அதுக்கு என்னமோ ரோட்டில் வச்சு அப்படி பேசுகிறாங்க, உங்கள் வீட்டில் தெரியாது இப்படின்னு கோபத்தை தான் போடுவோம். 3 நாள் சாப்பிட மாட்டாங்க. அதே நினப்பு, அதே ப்ரெஷர் ஏறி போய் தேவையில்லாத இதெல்லாம் ஒரு குப்பை மாதிரி செய்தி. அறிவுரை சொன்னோம், அவங்களுக்கு உடன்படலை, போய்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படவே இல்லை. நம்ம 1000 காரணத்தை ஏற்படுத்தி கோபப்படுத்துறதுக்கு, நியாயப்படுத்துறதுக்கு மற்றவங்களாம் ஆமாம் சரிதான்னு சொல்கிற அளவுக்கான காரணங்கள் நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் இது ஒரு தேவையில்லாத விஷயம். நான் அறிவுரை சொன்னேன், அவங்க ஏற்கலை, அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல பேசாமல் போயிட்டாங்க. அதை பற்றி எந்த வித ஒரு கேரும் பண்ணலை. இதுதான் பொறுமை. மக்களுக்கு பொறுமை காக்க முடியல. அந்த பெண்ணிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ யார்கிட்ட பேசணும் தெரியுமாம்மா, அவர் தாம்மா அல்லாஹ்வுடைய தூதர், ஆட்சி தலைவரே அவர் தாம்மா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பெண்மணி மன்னிப்பு கேட்க போகிறாங்க ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இவங்க மன்னிப்பு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அழகாக பாடம் நடத்துகிறாங்க. பொறுமைனா என்ன தெரியுமாம்மா, இன்னம சபரு இந்த சதுமத்தில் ஊழா, துன்பத்தின் ஆரம்பத்தில் மேற்கொள்வது தாம்மா பொறுமை. எப்படி ரசூலுல்லாஹ் பொறுமையாக இருங்கன்னு அந்த பெண்மணிகிட்ட சொல்லும்போது, அந்த பெண்மணி உங்களுக்கு இது மாதிரி நடந்தால் தெரியும்னு கோபத்தோடு பேசுகிறப்ப ரசூலுல்லாஹ் அந்த பேசின உடனே அமைதி காட்டு போயிட்டாங்கல்ல, அதான் துன்பத்தின் ஆரம்பத்திலே மேற்கொள்கிற பொறுமை. அப்போ இங்கே பொறுமை தான் காக்கணும். நம்ம 1000 காரணத்தை அடுக்கி வச்சு உண்டு இல்லைன்னு பண்ணி கோபத்தின் உச்சத்துக்கு இது தேவையே இல்லை. அறிவுடையவரும் அறிவில்லாதவரும் சமமாவார்களா? அப்போ அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையில் சிறந்த நிர்வாகியான அறிவை கொண்டு கோபம் என்ற குணத்தை எப்படி பயன்படுத்தணும், பொறுமை என்ற குணத்தை எப்படி பயன்படுத்தணும், இந்த மாதிரி மற்ற குணநலன்களை எங்கே எப்படி எந்த தேவைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை சிறந்த நிர்வாகியான அறிவை கொண்டு நாம் அதை பயன்படுத்தணும். ஏன்னா நாளை மறுமையில் இந்த குணநலன்கள் பற்றி கேள்வி இருக்கிறது. சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம். ஆகவே நாம் நம்முடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, நம்முடைய குணங்கள் இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட்டாக தேவை நம்ம ஏதோ இதை பற்றிலாம் கேள்வி வராது என்ற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. தீமையான காரியம் உன் கண் முன்னால் நடந்துச்சே, உனக்கு கோபம் வந்துச்சா, தேவையில்லாத ஒரு விஷயம் அதுக்கே நீ கோவப்பட்ட என்ற மாதிரியான கேள்விகள் மறுமையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாம் நம்முடைய குணம் எங்கே எப்படி பேசணும், எங்கே எப்படி நம்ம குணத்தை வெளிப்படுத்தணும் என்பதை புரிந்து அறிந்து சிறந்த நிர்வாகியான அறிவை கொண்டு அதை நாம் சரிபர செய்து அல்லாஹ்வுடைய துணையோடு இருந்தோன்னு சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருள்கொடை சார்ந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இந்த உலகத்திலேயும் ப்ரெஷரு, நோய், மன உளைச்ச, மன நிம்மதி இல்லாமல் தன்மை, என்னை அவன் அப்படி பேசிட்டான், எந்த இதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். 2 உலகிலும் நிம்மதியான ஒரு பேற்றை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்து அருள்கொடை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவோம். அந்த அருள்கொடையை நாம் இந்த உலகத்திலே சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து மரணிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.